34 வருஷமா இங்க தண்ணி நிற்கே தான் இருக்கு. கொஞ்சம் மழை வந்தாலே இங்க தண்ணி சேர்ந்து நாங்க எப்பயுமே புளியாந்தோப்புல இருக்கோம். எங்க வீட்டுல எல்லாம் அவ்வளவு தண்ணி. இப்ப நாங்க இன்னொரு வீட்டுக்கு போறோம், எங்க தெரிஞ்சவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறோம். அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் தண்ணினா ஒரு தண்ணியே குடிக்கல, எதுவுமே செய்யல. அங்கேயுமே ஒரு கொஞ்சம் ஒரு 1 hour ரொம்ப கஷ்டப்படுறேன். வருஷம் 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 இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை தீர்வு முடியல. எனக்கே 34 வயசு ஆகும். 34 வயசு வரைக்கும் நாங்க இப்படிதான் இருக்கிறோம். எங்க சொந்தங்களெல்லாம் நாங்க எங்க சாப்பாட்டுக்கு எதுவுமே வழியில்லாம அக்கா, இப்போ ஒன்றும் இல்லை, எந்தெந்த இடத்துல எல்லாம் தண்ணி நிக்குது? புளியாந்தோப்புல இருந்து நீங்க அங்க கேபி பார்க் இருக்கு, சிவராஜபுரம் இருக்கு, அந்த ஏரியா ஃபுல்லா அப்படியே தண்ணி தான். ராஜா தோட்டம் அதெல்லாமே தண்ணி தான். நீங்க எந்த ஏரியாக்கா? குருசாமி நகர் புளியாந்தோப்பை சேர்ந்ததுதான். அங்க இருந்து இந்த தண்ணிக்கு இந்த மழைக்கு வீட்டுக்குள்ள தண்ணி எப்பவுமே தண்ணி ஆமா. இந்த ஏரியா வந்து அந்த மாதிரி ஏரியாமா. எப்பயுமே 34 வயசு அது அப்பத்துல இருந்தே இங்க தண்ணி எப்பவுமே கொஞ்சம் ஒரு நாள். எதனால இங்க இவ்வளவு தண்ணி நிக்குது எப்பவுமே? எங்களுக்கும் தெரியவே இல்லை. பள்ளமான ஏரியாமா. இந்த ரோடு பேடு பண்ணுவோம். ரோடு ரோடு மேடு பண்ணணும். ஃபர்ஸ்ட் காவாய் போட்டி எடுப்பாங்க. சொல்லு முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் செய்யறாங்க. இது இயற்கைனாக்கா நான் இயற்கைக்கு என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் எவ்வளோ மேல் இருக்குது, இன்னும் எவ்வளோ மோசமெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆட்சி வரைக்கெல்லாம் வந்துருக்குது. வேலை நம்மளுக்கு சோத்துக்கு தண்ணிக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. நிம்மதியாக உக்காரத்துக்குன்னா இடம் நேரம்.